ஸோ ஹாய் வணக்கம். ஸோ திஸ் இஸ் காயத்ரி அசோக், ஒசூர் பக்கத்தில் தென்கனிக்கோட்டையிலேருந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எதுக்கான இது ஒரு போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஒரு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் இன்கம்காக ஏதாவது வாய்ப்பு இருக்காதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ வீக்லி பேஸ்ட் இன்கம் ஒரு பார்ட் டைமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு ஃபுல் டைமாக இருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் தேடிட்டு இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு 20 to 25 மினிட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன ஒரு ஒர்க்ன்ற விஷயம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம், வார்ம் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு மொபைல் இல்லாமல் கண்டிப்பாக சொல்கிற எந்த ஒரு நபருமே இல்லை. ஸோ அப்போல்லாம் சொல்லுவாங்க, உலகமே வந்து உங்கள் கையிலையா, மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே உங்கள் கையில். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மொபைல் யூஸராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தாங்க. ஸோ வீட்டில் இருந்தும் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி அடிஷ்னல் இன்கமும் நீங்கள் பெற முடியும். ஸோ எஸ், இந்த இடத்துல மேபி இந்த இடத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். உங்களுக்கு பார்ட் டைம் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன், ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமில் இங்கே ஒர்க் பண்ணி ஒரு அடிஷ்னல் இன்கம் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று, பசங்களை பார்த்துட்டு என்னால் ஒர்க் போக முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு தான். ஸோ ரிட்டையர்ட் பர்சன்ஸ் யாராக இருந்தாலுமே ஸோ இந்த இடத்துல உங்களோட டைமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டைம் இஸ் ஈக்குவல் டு மணியாக கன்வெர்ட் ஆக போகிற ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. சூப்பருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மொபைல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் இல்லாத ஆப்ஷன்ஸே இல்லைங்க. அத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போகணுமா, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது கூகுள் மேப் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையான ஒரு ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு அக்சசரிஸ் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கூட அதுக்கும் ஆப் இருக்குது. அதே மாதிரி ஒரு பணம் அனுப்பணுன்னா கூட இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபாஸ்டஸ்ட்டாக கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எப்படி தெரியுது? ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக யோசிக்கணும், சோஷியல் மீடியாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு விளம்பரம் கொடுக்குறான். ஸோ அதை தாண்டி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணுறோம் அந்த நம்பிக்கை பேரில். ஸோ இதன் மூலமாக தான் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஏன்னா இன்றைக்கி உலகத்திலே டாப் மோஸ்ட் இன்கம் ஏர்னர் எப்படின்னா அமேசான் நிறுவனம் இன்றைக்கி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 10-15 நிமிஷமாக இதோட அவேர்னஸ் இருக்கும். ஆனால் ஒரு 30+ இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அமேசான் நிறுவனம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம இந்தியாவோட ஆப் ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ அதுவும் மீடியா தான். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம இந்தியாவோட ஆப் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன், access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட நிறுவனம் ஆரம்பித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2018 ஜூலையில். ஸோ சென்னையில் குரோம்பேட்டில் இருக்குது. இதுதான் நம்ம குரோம்பேட்டோட ஹெட் ஆஃபீஸ். ஸோ போத் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ ஆன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஆக்சஸ் இந்தியான்னு போட்டிங்கன்னா ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி திருச்சிலையும் குரோம்பேட்லேயும் நமக்கு சூப்பராக வந்து ஷோரூம் இருக்குங்க. டிமார்ட், பிக் பஸார் மாதிரி நமக்கு வந்து ஷோரூம் இருக்குது, ஆக்சஸோட ஷோரூம். அங்கே போய் டேரெக்டாக கூட அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்ச 2 பர்சன்ஸ் இவங்க தான். ஸோ ஏபி செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டர், சி பாபு சார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ரியல் எஸ்டேட் நிறைய நெட்வொர்க் துறையில் அனுபவம் மிக்க பர்சன்ஸு. ஸோ நம்ம இந்தியாவிலையும் ஏன் நம்ம பீப்புளுக்காக ஒரு ஆப் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஆக்சஸ் இந்தியான்ற நிறுவனம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்தியன் ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 lakh ப்ரைம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ 150க்கு மேற்பட்ட பிரான்ச் ஆஃபீஸர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, இந்த கம்பெனி லீகலாக போயிட்டுருக்கா, ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு நான் மினிஸ்ட்ரி ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி நம்ம ஆப்பில் இருக்க அத்தனை பொருளுமே குவாலிட்டியாக இருக்குன்றதுக்கான ஐஎஸ்ஓ சான்றிதழும் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ மாதம் கம்பெனி பே பண்ணுறதுக்கான ஜிஎஸ்டி நம்பரும் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது, ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இதில் குவாலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக யோசிப்போம். நம்ம ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அதே சக்தி மசாலா, கடுகு, சீரகம் அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ மென்ஸ் தேவையான கார்மெண்ட்ஸு, விமென்ஸ்க்கு தேவையான பொருட்கள், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பசங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், ஸோ அதை தாண்டி கிச்சன் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்குங்க.
ஸோ என்ன அப்படின்னா கடையை மாற்றி இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஒரு விஷயம். மற்றபடி இவ்வளோ பொருள் காட்டுறீங்களே, அப்போ நான் மாதம் மாதம் இங்கே பொருள் வாங்கணுமா, சேல் பண்ணணுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்படி இருக்குன்ற விஷயத்த வாய்வழி விளம்பரம் பண்ணி நம்ம இந்த இடத்துல வருமானம் பெறுறோம். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து இதை பற்றி பேசணுன்னா எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல இத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமராக இருக்கணும். அப்போ கஸ்டமராக இருந்தால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஸோ கண்டிப்பாக இங்கே நான் சொல்கிற பெனிஃபிட்ஸ் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் நம்ம ப்ரைம் மெம்பராக ஆகிறோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணால் தான் நம்ம ஆப்பையே பயன்படுத்த முடியும். ஸோ எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம என்ன பொருட்கள் வாங்கினாலும் 5 to 70% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 ரூபா பேஸ்ட் வாங்கினேன்னா எனக்கு 7 to 8 ருபீஸ் தராங்க. ஸோ ஒவ்வொரு பொருள் மேலுமே எனக்கு வந்து 5 to 70% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இது எனக்கு மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க, என் பேரன் பேத்தி 3 தலைமுறைக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் கஸ்டமர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி இன்கம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு. ஸோ பாசிவ் இன்கம் கிடைக்குது. அதை தாண்டி நான் வாங்குகிற பொருட்கள் அத்தனுமே எனக்கு ஃப்ரீ டெலிவரியாக லைஃப் டைம் கொடுக்குறாங்க. இப்போ இருக்க பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சார்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நம்ம கம்பெனி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இந்த இடத்துல எதுவுமே தெரியாத நபராக இருந்தால் கூட ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஜெயிக்க வைக்கிற ஒரு விஷயம் சிஸ்டம் இந்த இடத்துல ட்ரைனிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நோ ரெனிவலுங்க. ஸோ வருஷம் இந்த இடத்துல நம்ம மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு பணம் கட்டு ரெனிவல் பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல ரெனிவலும் இல்லை. ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம், வி கேன் யூஸ் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆஃபீஸுங்க. நான் 150 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது சொன்னேன். ஸோ ஒசூரில் இருக்குது, அதே மாதிரி ஊத்தங்கரையில் இருக்குது, ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம போய் பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் கஸ்டமர் ஆகணுன்னா என்ன பண்ணணும்? ஸோ எதாவது பணம் கட்டி சேரணுமா? கண்டிப்பாக டவுட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கம்பெனிக்கும் எந்த விதமான லாஸும் இல்லை, எனக்கும் எந்த விதமான லாஸும் இல்லாத மாதிரி ஒன் டைம் பர்ச்சேஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ் நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, நம்ம ஃபேமிலிக்கு 3 தலைமுறைக்கான ப்ராஃபிட்டும் இந்த இடத்துல கிடைக்கிது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல நான் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னா என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்? ஸோ எனக்கு அது தேவையில்லாத பொருளாக இருக்கா? கண்டிப்பாக இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 7 to 9 பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வாங்கி நான் உங்களுடைய பிக்சர்ஸையும் நான் இங்கே ஷோ பண்ணுறேன். இது வந்து 40 பாயிண்ட் வேல்யூ பேக்கேஜஸ். இந்த பிவின்றது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ 3700 நம்ம பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 14 பீசஸ் ஆஃப் நாப்கின் கொடுக்குறாங்க. ஒன்றுத்துலேயும் 10 பேடு. ஸோ ஜஸ்ட்லீப் பிராண்டுன்ற நாப்கின். ஸோ இதுக்கும் மற்ற பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒர்க்கிங் பீப்புள்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் இருக்க பெண்மணிகள் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினில் ஸோ எத்தனையோ விளைவுகள் இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்கிறாங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் நாப்கின் 3 ஹவர்ஸ் அப்சர்விங் கெப்பாசிட்டி. பட் இந்த ஜஸ்ட்லீப் நாப்கின் 12 to 18 ஹவர்ஸ் அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஆலிவேரா ஜெல்லை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 to 12 லேயர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப அழகான அருமையான நாப்கின் பேக். ஸோ இதை வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த இடத்துல மெம்பர்ஷிப் ஆகலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ ஸ்பைருலினா பேக்குங்க. ஸோ 3800 பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 6 பேக் வந்து 3300 ருபீஸ்க்கு ஸ்பைருலினா பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட்லீப் நாப்கின் 2 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஸ்பைருலினா எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குப்பா, நமக்கு தெரியல. ஸோ நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து சுகர்ஸ்னால டயபெட்டிக்ஸ் வந்து இல்லாத வீடே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிளட் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. நம்ம அதிக ஒபிசிட்டி இருந்தால் அதையும் உடல் எடையை குறைக்குது. தைராய்டு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுது. ஸோ 1 kg ஸ்பைருலினா which is equal to 1000 kg ஆஃப் வெஜிடபிள்ஸ்க்கு ஈக்குவலுங்க. அப்போ தினமும் மார்னிங் இதை ஒன்று சாப்பிட்டுட்டு போனால் கூட அந்த அளவுக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்குமா? ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான பேக் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வாங்கி நம்ம மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். ஸோ இன்னொன்று, ஸோ இந்த இடத்துல நாப்கின் பேக் வந்து 4700 ருபீஸ். இது எல்லாமே 60 பாயிண்ட் வேல்யூங்க. ஸோ 18 நாப்கின் கொடுக்குறாங்க. நம்ம பே பண்ணுற 4700க்கு 4.5க்கு நமக்கு பொருள் கொடுத்துட்றாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பனாக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 6500 ரூபாய்க்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ அது
நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆகலாம். இல்லையா ட்ரெஸ் வாங்கி நம்ம கஸ்டமர் ஆகலாங்க. ஸோ கண்டிப்பாக திவாலி ஃபெஸ்டிவல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குகிறோம். ஒரு டைம் இந்த இடத்துல 4850 நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா 2000 ருபீஸுக்கு நமக்கு தேவையான டாப்ஸோ சுடிதாஸோ இல்லை சாரீஸோ பேண்ட்ஸ் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி 5 நாப்கின் பேக் கொடுக்குறாங்க. ஸோ 2000 டிஸ்கவுண்ட் வவுச்சராக அடிஷ்னல் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக கூப்பனும் கொடுத்துட்றாங்க. 5250க்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ் பேக்கேஜை வாங்கி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகலாம். ஸோ இன்னொன்றுங்க, வீட்டில் ரொம்ப நாளாக மிக்ஸி பழசாக இருக்குது, ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஸ்கை ப்ளூ பிராண்ட்ன்ற மிக்ஸி பேக்கெட் நம்ம கொடுக்குறாங்க. 6200 ருபீஸ் நம்ம பே பண்ணோன்னா 3800 ரூபாய்க்கான மிக்சர் கிரைண்டரும், ஸோ ஒரு ஃபுட் பேட்ச் 1200 ரூபாய், அதுவும் ஸோ கூப்பனாக 3000 கொடுக்குறாங்க. இந்த ஃபுட் பேட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியே எத்தனையோ பேர் வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு மேலே இருக்க அழுக்குன்னா சோப்பு போட்டு குளித்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்க தேவையில்லாத கழிவுகள் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி இருக்க பொருள் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் இந்த ஃபுட் பேட்சை நைட்டில் பாத்திரத்தை வாஷ் பண்ணி அப்ளை பண்ணி படுக்கிறோன்னா நமக்கு உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சு பொருளாக அது வழியாக வெளியே வருது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜை வாங்கி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேக்கேஜ் அப்படின்னா 6500 ருபீஸ் கிராசரி கிட்டுங்க. ஸோ மளிகை சாமான பேக்கேஜுங்க. ஸோ கிட்டத்தட்ட 4000 ருபீஸ்க்கு நமக்கு இந்த இடத்துல கிராசரியே கிடைச்சிருது. நாப்கின் பேக் வந்து 4 பேக் கொடுக்குறாங்க, ஃபுட் பேட்ச் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வவுச்சர் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. டோட்டலாக 8200 ரூபாய்க்கான ப்ராஃபிட் இங்கே கிடைக்குது. ஸோ என்ன மாதிரி பொருட்கள் கிராசரியில் கொடுக்குறாங்கன்ற லிஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சக்தி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, இந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ராசரி பேக்கேஜ் வாங்கி நம்ம கஸ்டமர் ஆகலாம். ஸோ இன்னொன்றுங்க, ஸோ வாட்சுங்க, ரிஸ்ட் வாட்ச் இது. ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து இதுக்கு செல்லாம் தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரு வாட்ச் 6100 மென்ஸ் விமென்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் வாங்கி நம்ம கஸ்டமர் ஆகலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம அடிக்கடி டூர் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம்னா ஸோ ட்ராலி பேக் வாங்கி இந்த இடத்துல கஸ்டமர் ஆகலாங்க. 6700க்கு ஒரு பிக் சைஸ் ட்ராலியும், ஸோ 7700க்கு ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ட்ராலி பேக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் தாங்க. இந்த இடத்துல நான் ஷோ பண்ணியிருப்பேன் இந்த கூப்பன் என்னங்க பண்ணுறது. ஸோ எல்லாத்துலேயுமே கூப்பன் சொல்லியிருக்கீங்களே, அது எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, ஸோ டிஸ்கவுண்ட் வவுச்சர் 2000 ருபீஸ் நம்ம என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2000 ரூபாய் ஒரே டைம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ காசாகவும் எடுக்க முடியாதுங்க. ஸோ அப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு நான் நம்ம ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேங்க. அது ஆன்லைனாக இருக்கலாம், ஆஃப்லைனாக இருக்கலாம். என்னோட பில் ஒரு 200 ருபீஸ் வந்து லெஸ் ஆகி 800 ரூபாய் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 200 ரூபாய் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ நான் சொன்ன 5 to 70% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 200 ருபீஸு என்னோட டிஸ்கவுண்ட் வவுச்சர் 2000 ருபீஸ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ எனக்கு ரிமைனிங் 1800 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வவுச்சரில் இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ண ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி கூப்பனை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற பேக்கேஜு. ஸோ இதில் நம்ம எப்படி வேணாலும் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர்ஷிப் ஆயிடுங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஸோ என்ன கான்செப்ட், நம்ம இந்தியாவோட ஆப்பை நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறது, ஸோ அதை தாண்டி ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமர் ஆகிறது, கம்பெனி எங்கே இருக்குது, யார் ஆரம்பித்தாங்க, எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது தான் மெயினான விஷயம், இந்த இடத்துல சம்பாதிக்கிறது எப்படி. ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஸோ ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டபுள் அப், ரீபர்ச்சஸ், ஸ்பெஷல் இன்கம். ஸோ கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கமில் ஃபஸ்ட்டு ரெஃபரல் இன்கம் பார்க்கலாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது. நான் இந்த இடத்துல கஸ்டமராக ஒரு நாப்கின் பேக் வாங்கி ஜாயின் பண்ணேங்க. ஸோ ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணதுக்கு ₹1 லாஸ் கிடையாது. நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு நான் பொருள் வாங்கிட்டேன். ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு வருமானம், நான் பிஸ்னஸே பண்ணாட்டி கூட நாளைக்கு என் பிள்ளை ஏதாவது போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கட்டுமே ஷோரூம்லேயோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ, ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவளுக்கு வந்து எல்லாமே டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் ஆகிட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் என்னோட சிஸ்டருக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்தை என் அக்காவுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவளும் அவளோட பசங்களோட ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸுக்காக என் அக்கா ஒரு மளிகை சாமானை வாங்கி லெஃப்டில் ஜாயின் பண்ணிட்டான். நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் பைனரி சிஸ்டம்ங்க. 2 பேர் போதுங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு டீம் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் பேர் மேட்ச் ஆகிட்டு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒன்றும் சின்னதாக லெஃப்ட் சைடு என்னோட அக்கா மளிகை சாமானை வாங்கி வந்தாங்க. ரைட் சைடில் என் தம்பிப்பா. ஸோ அவன் ஃபேமிலிக்கும் இந்த ஒரு பெனிஃபிட் வேணும்னு நினச்சேன். என் தம்பி ஒரு வாட்ச் வாங்கி கஸ்டமராக ஜாயின் பண்ணான். ஸோ இந்த இடத்துல நான் நம்ம ஆப்பை ப்ரமோட் பண்ண விதம் 2 பேருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி வந்தாங்க. அவங்க சூஸ் பண்ண பேக்கேஜ் 60 PV. ஒரு பேருக்கு இந்த
இடத்துல ரூ. 600 இன்கம்ங்க. ஸோ ஒரு பிவினா ரூ. 10. ஸோ 60 பிவின்னு சொல்லும்போது லெஃப்ட் ரைட் பேர் மேட்சிட்டு ₹600 எனக்கு இன்கம் கிடைக்கும். இது எப்போ அப்படின்னா, ஸோ ஒரு டெய்ல் வரும்போது ஒன்று என் அக்காவோ இல்லை என் தம்பியோ ஒர்க் பண்ணி அதன் மூலமாக ஒரு ரெஃபரல் வருது அப்படின்னா அந்த இன்கம் எனக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் ரெஃபரல் இன்கம். ஸோ இதுலேயே இன்னொரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சஸ் இன்கம்ங்க. ஸோ இந்த ரீபர்ச்சஸ் இன்கம் என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ என்னோட சிஸ்டர் சரிங்களா, அவங்க என்ன வாங்கினாலும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. என் அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு கிராசரி ஒரு ₹1000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என் தம்பி அவங்களுக்கு தேவையான கிராசரியை ஒரு ₹1000 பர்ச்சேஸ் பண்ணுறான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள்லேருந்து வாங்குற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே எனக்கு பிவியில் கொடுத்துட்றான். அப்போ லெஃப்ட்டில் என் அக்கா ஒரு 10 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறா, ரைட்டில் என் தம்பி ஒரு 10 பிவி பர்ச்சேஸ் பண்ணுறான்னா 10 பேட்ச் ஆகி எனக்கு ₹100 கமிஷன் கிடைக்குது. இது மாத வருமானம், ரெஃபரல் இன்கம் வார வருமானம் சரிங்களா. இந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு விஷயம் ரீபர்ச்சேசிங் எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் இன்னைக்கு வாழக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வாங்குகிற பொருட்கள்லேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம டீமில் யாராவது ஒரு சோப்பு வாங்கினாலும் காசு, ஒரு ஷாம்பு வாங்கினாலும் காசு, யோசிங்க. ஸோ இதுதான் ரீபர்ச்சேஸ் இன்கம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டீம் ரெஃபரல் இன்கம். ஸோ இந்த இடத்துல யூன்றது நான். ஸோ லெஃப்டில் என்னோட சிஸ்டர், ரைட்டில் என் தம்பி. என்னோட சிஸ்டர் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணி அவங்க வந்து 2 கஸ்டமருக்கு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு டீம் வந்து ஒரு 10 ப்ரைம் மெம்பர்ஷிப் லெஃப்ட்லையும், என் தம்பி பிஸ்னஸ் 2 பேருக்கு ப்ரமோட் பண்ணி அதன் மூலமாக ஒரு 10 ப்ரைம் கஸ்டமர் ரைட் சைடும் வராங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு பேர் மேட்ச் ஆகிட்டு 600 பிவி ஒர்க் நடக்குது. ஸோ 600 பிவினா இன்ட்டு ஒரு 10ங்க. ஸோ ₹6000 எனக்கு பேர் மேட்சாக இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இது நான் என்னோட டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால கிடைச்ச ஒரு இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கிறதுனால தான் பிஸ்னஸ் இன்றைக்கும் ரொம்ப சூப்பராக மாசாக பண்ணிட்டு இருக்காங்க, கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய வேலை எந்த வகையிலையும் லாஸ் ஆகாது, ஜீரோ ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சிஸ்டர் ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ணி லெஃப்டில் ஒரு 10 ப்ரைம் கஸ்டமர் கொண்டு வராங்க. ஸோ 30 ப்ரைம் கஸ்டமர் கொண்டு வராங்க. 30 இன்ட்டு ஒரு 60னா 1800 பிவிங்க. ரைட் சைடில் என் தம்பி பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் மூவ் பண்ணுறான், 20 ப்ரைம் கஸ்டமர். ஸோ இந்த இடத்துல 60 பிவின்னு சொல்லும்போது 1200 பிவி வந்து ரைட் சைடு வேலை நடக்குது. இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் இதுங்க 1200 பிவி தான் ஆவரேஜ். அப்போ எனக்கு ₹12000 கமிஷன் கொடுத்துட்றான். ரிமைனிங் இருக்க 600 லெஃப்ட் சைடு என் அக்கா சேர்த்து வச்சுருக்க ஒரு டீமோட கேரி ஃபார்வர்டு எனக்கு பாயிண்ட்டாக அப்படியே இருக்கும், பேங்க்கில் போட்டு வச்ச காசு மாதிரி. நான் எப்போ வேணாலும் என் தம்பி சைடு வேலை செஞ்சு பேர் பேட்ச் பண்ணி இன்கம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால ஸோ பெஸ்ட்டாக நிறைய பேர் இன்றைக்கும் சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் இதை பற்றின டெவலப் இன்கம் பிளான்லாம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல நம்ம கம்பெனியோட விஷன், ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைங்களா. இது 25, இந்த 25ன்றது நெட்வொர்க்குக்கான ஒரு வருடம் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவே அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளுடைய பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும். 5000 crores மேலே டர்ன் ஓவர் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் மூலமாக. ஸோ அதை தாண்டி 100க்கு மேற்பட்ட ஆஃப்லைன் ஷோரூம் கொண்டு வரணுங்க. ஸோ இன்றைக்கி திருச்சியிலும் சென்னையிலும் இருக்குது, நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்காக்கும் நம்ம பீப்புள்ஸ் அதிகமாக கஸ்டமர்ஸ் வரும்போது ஸோ அந்த இடத்துல கொண்டு வரணும் ஒரு பிளான் இருக்குது. 5 crores மேலே கஸ்டமர்ஸ் உருவாக்கணும். ஸோ ரீபர்ச்சஸ்ன்ற விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ 15,000 ப்ராடக்ட்ஸ் மேலே டைப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி STI கொரியர் அண்ட் மெய்டு சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் டைப் பண்ணி நமக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஃபியூச்சரில் ஆக்சஸோட ஓன் வெஹிக்கிள் வச்சு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ 1000க்கு மேலே கார் அச்சீவர்ஸையும் 100 பேருக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஹவுஸ் அண்ட் லேண்ட் அச்சீவர்ஸ் உருவாக்குற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. எஸ், சூப்பர். ஸோ இந்த இடத்துல நம்ம மற்றவங்க மாதிரி இருக்கோமா இல்லையா? ஸோ இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நல்ல வேலைக்கு போய் இதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கை மாறுதா? இன்றைக்கி படித்த படிப்புக்கு நமக்கு தேவை இன்கம் கிடைக்குதா? ஸோ இந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, காரணம் பாப்புலேஷன். ஸோ இந்த இடத்துல என்னோட வாழ்க்கை மாறின விஷயம் என்னோட தனிப்பட்ட முடிவு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குற பர்சன் நான் இருக்கேன், சம்பாரிச்சிட்ருக்கேன், நான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ சம்பாதிக்கக்கூடிய நபரை நம்பி கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ நான் இந்த மாதிரி என்னோட இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுத்ததோட விளைவு என்னோட ஜர்னி ஆஃப் ஆக்சஸ் நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ ஒரு க்ராசரி பேக்கேஜை வாங்கி வந்த நபர், என்னோட ரிலேஷன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் சிஸ்டருக்கு நான் சொன்ன விதம். ஸோ ஃபஸ்ட்டு வருமானம் ₹1200 சம்பாரித்தேன். ஸோ கம்பெனியில் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் குவிக் ஸ்டார் பண்ணும்போது இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15
4K. ஸோ அதை வச்சு வீட்டுக்கு ஒரு ஆர்ஓ ஃபிட் பண்ணேன். மொபைல் அம்மாவுக்கு இன்கம் அதிகமாச்சு. வீட்டுக்கு அம்மாவுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தேன். ஒரு 2.5 3 மந்தில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணேன். ஸோ சூப்பராக பண்ணதோட விளைவு 1 கிராம் கோல்டு காயின் அச்சீவ் பண்ணேங்க. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து டைமண்ட் டைரக்டர் ப்ரொமோஷன் பண்ணோம். ஸோ அதோடைய ஒரு வார வருமானம் 36,000 ரூபாய். ஸோ இந்த இடத்துல வருமானம் அதிகமாச்சு. ஸோ என்னோட ஒர்க்கும் நான் சூப்பராக பண்ணிட்டு அதோட விளைவு 2 வருஷமாக என்னோட ஜுவல் வந்து பேங்க்கில் இருந்தது. ஸோ அதை மீட்டு எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 45,000 கொடுத்து அம்மாவுக்கு ஒரு 23,000ல் ஒரு ஒர்த் உள்ள ஸோ தோடு வாங்கி கொடுத்தேன். பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். ஒரு மொபைல் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீடியாக ப்ரொமோஷன் ஆகி சூப்பராக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு பர்சன் மிஸ் நாகரத்னா மேம். ஸோ இந்த வாய்ப்பு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருந்து ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக நான் தேங்க்ஃபுல் சொல்லிக்கணும். ஸோ அதே மாதிரி டீமுக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற மஞ்சுளாக்கா. ஸோ இன்றைக்கி எங்கள் டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற நம்ம விபி செல்வா சார், இவங்க 3 பேருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிட்டு இந்த செஷனை முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றின தகவல் உங்களுக்கு இன்னும் வேணும்னா எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.